ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆயிடுச்சு. ஆஃப்லி லீவ் முடிஞ்சு எல்லோரும் வந்துட்டாங்க. ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம். அதோட டிஃபன் ஐட்டம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டஃப்டு இட்லிக்கு தேவையான சிக்கன் கிரேவி செய்யலாம். அதுக்கு வந்து சிக்கனை வந்து நல்லா பொடி பொடியாக எவ்வளோக்குள்ள பொடி பொடியாக கட் பண்ணுமோ அவ்வளோக்குள்ளே பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சிக்கன் அந்த ஸ்டஃப்டுக்கு கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம இட்லி ஊற்றி அந்த இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் சாதம் அதுக்கு தேவையானதை அப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். சட்டி சூடுறதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம். எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிட்டு சோம்பு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இந்த நேரத்தில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து கூட்டி வதக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாயிலே ரொம்ப கடிபடாது. லாஸ்ட்டாக போட்டால் வாயில் கடிபடும். இதுனா அப்படியே வதங்கிடும். பச்சை மிளகா, தக்காளி சேர்த்துக்கலாம். நேரத்தில் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக வதங்கட்டும் தக்காளி. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதிகமாக்க வேணாம், 1 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். லைட்டாக அந்த பச்சை வாசனை போகட்டும், கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு பொடி பொடியாக இல்லை, மிக்சியில் கூட ஒரு ஓட்டிக்கோங்க. நான் லைட்டாக வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த தக்காளி வெங்காயத்தோட அந்த சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மூடி போட்டு மூடிக்கலாம். இதுலேயே வந்து ஒரு 20% வந்து சிக்கன் நல்லா வெந்துடும். லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனை தான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த நேரத்தில் நம்ம தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். ஒருவேளை பத்தலை அப்படின்னா இந்த நேரத்தில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். தக்காளிக்கு போட்ட உப்பே வந்து கரெக்டாக இருக்குது. அதனால் உப்பு சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். தண்ணி நல்லா விட்டு நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரம் சிக்கன். லைட்டாக மூடி போட்டு மூடிக்கலாம். சிக்கன் வந்திருக்கான்னு பார்க்கலாம். சிக்கன் வந்து நல்லாவே வெந்துருச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகு வந்து நான் இடித்து சேர்த்துருக்கேன்.
ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஒரு 2-3 மிளகு வந்து இடிச்சிட்டு அப்படியே சேர்த்துவோம். இது வந்து 90% வந்து குக் ஆகிடுச்சு. இன்னும் நம்ம வந்து இட்லி சட்டியில் வேக வைக்க போகும்போது அதுவும் கரெக்டாக இன்னும் குக் ஆயிரும். இப்போ இதுவே போதும் நமக்கு. இதை அடுப்பு அணைச்சிடலாம். இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இட்லியை ஊற்றி இந்த ஸ்டஃப்பை வச்சுட்டு திருப்பி மாவு ஊற்றிக்கலாம். நம்ம பொதுவாக இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றுங்க. இட்லி சாஃப்டாக வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணம். ரொம்ப கல்லாக வந்துச்சுன்னா அப்படியே ஊற்றி அடுப்பை வச்சு டக்குன்னு ஊற்றிட்டு அப்படியே போயிடுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் இட்லி ஊற்றணும். இப்போ நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை வந்து இதில் வச்சிடலாம். ஓரத்துலாம் படாமல் கரெக்டாக வச்சுக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நிறையா கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சிக்கன் கிரேவி வைக்கும்போது ஒரு 5-6 பீஸ் மட்டும் தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதை வச்சு தான் இப்போ செஞ்சுருக்கேன். நான் தனியாலாம் சிக்கன்லாம் வாங்கலை. ஏற்கனவே ஒரு கிரேவி வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன் 2 நாளுக்கு முன்னாடி. அதை ஃப்ரீசரில் வச்சுட்டு கொஞ்சம் மட்டும் ஒரு 4-5 பீஸ் மட்டும் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அதை வச்சு தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இதை வச்சு நம்ம வந்து இன்னொரு ஈடு கூட ஊற்றிடலாம். அந்தளவுக்கு கொஞ்சம் நிறையாவே இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கவனமாக இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். லைட்டாக மெதுவாக கொஞ்சமாக அப்படியே ஊற்றி விடுவோம். கொஞ்சம் லைட்டாக அந்த சிக்கன் வந்து மூடுற அளவுக்கு இருந்தால் போதும். எல்லாத்துலேயும் ஊற்றிட்டோம். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். எப்போயும் நம்ம இட்லி எவ்வளோ நேரம் ஆகுமோ அந்த டைம் வந்தால் போதும். அதிகமான நேரம்லாம் வைக்க வேண்டாம். அப்படியே வேகட்டும் கொஞ்சம் நேரம். சிக்கன் ஸ்டஃப்டு இட்லிக்கு இந்த கொத்தமல்லி சட்னி சூப்பராக இருக்கும். அதுவும் கொத்தமல்லியில் அதோட வேறு இது நான் கட் பண்ணி போடுவேன். அதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி நான் சட்னி செஞ்சுருக்கேன். இதோட ரெசிபி வேணால் சொல்லுங்கள். நான் போடலை. வேணுன்னா சொல்லுங்கள், நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த கொத்தமல்லி சட்னி செய்யும்போது காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இட்லி நல்லா வெந்துருச்சு இங்கே பாருங்கள். ஸோ நம்ம இதை எடுத்துடலாம். எப்போவும் நான் இட்லி வந்து சின்ன சின்னதாக தான் ஊற்றுவேன். ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதுக்காக தான் கொஞ்சம் பெருசாக ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன சைஸில் கூட ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி நம்ம செஞ்ச ஸ்டஃப்டு சிக்கன் இட்லி செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா வெந்துருந்துச்சு, சாஃப்டாக இருந்துச்சு. மாவு சாஃப்டாக இருந்தனால இட்லியும் செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ வாங்க நம்ம வந்து இந்த பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த இட்லியை பார்த்தோன்னா என் பொண்ணுக்கு வந்து இதில் அரேஞ்ச் கொடு, இந்த பிளேட்டில் எனக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டா. அதனால் அழகாக அடுக்கி கொடுத்தேன். ஸோ இதை வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கட் பண்ணி அவள் சாப்பிட்டும் காட்டுவாள் உங்களுக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த சிக்கன் உள்ளே வச்சுருக்க அந்த சிக்கன் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது வெறும் வாயிலே எடுத்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த கொத்தமல்லி சட்னியோடைய ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ ஸ்கூலுக்கு தேவையான லஞ்ச் ரெடி பண்ணிடலாம். காய்கறியெல்லாம் கட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பருப்பும் சாதத்தையும் ஒரே குக்கரில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம்.
காய்கறியை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி குக்கரில் வந்து அரிசியும் பருப்பும் கலந்து வச்சுக்கலாம். ஒரு டம்ளரில் வந்து 3/4 வந்து நான் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே வந்து கோபுரம் மாதிரி வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். கரெக்டாக இருக்கும். இது தாராளமாக 2 பேர் தாராளமாக திருப்தியாக சாப்பிட்லாம். சாம்பார் சாதத்துக்கு தேவையான காய்கறி கட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஊறட்டும், அப்படியே இருக்கட்டும். நம்ம காய்கறி கட் பண்ணுறதுக்கு இதுக்கும் கரெக்டாக வரும். தண்ணி ஊற்றி அப்படியே கொஞ்சம் ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம காய்கறி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் அதிகமான காய்கறிலாம் சேர்க்கல. கத்திரிக்காய், அதுக்கப்புறம் கேரட், அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டாணி இருந்தது. உங்கள்கிட்ட முருங்கைக்காய், பீன்ஸ் இந்த மாதிரி எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட 3 காய்கறி தான் இருந்துச்சு, அதை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். காய்கறியும் வந்து சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. 2 கத்திரிக்காய் தான் சேர்த்துருக்கேன், 2 கேரட்டு, கொஞ்சம் பட்டாணி. நீங்கள் அதிகமாக செய்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, காய்கறி வந்து ஓரளவுக்கு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அரிசியையும் பருப்பையும் நல்லா களைஞ்சிக்கலாம். 2-3 தடவை அது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க. களைஞ்சிட்டு நான் 1 டம்ளர் அளவுக்கு அரிசியும் பருப்பும் சேர்த்தே 1 டம்ளர் அளவுக்கு தான் வந்தது. இதில் வந்து 4 உலக்கு வந்து நான் தண்ணி ஊற்ற போகிறேன். அரிசியும் பருப்பையும் நல்லா களைஞ்சாச்சு. இப்போ நமக்கு வெட்டி வச்சுருக்க காய்கறி சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் வந்து தக்காளி சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் தக்காளி சேர்க்கவே மாட்டேன். தக்காளி சேர்க்கலைன்னா செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். 4 உலக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி அளந்து ஊற்றியாச்சு. இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு குக்கரில் வந்து ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி கரெக்டான அளவு 4 உலக்கு தான், அதுக்கு மேலே கம்மி பண்ணிடாதீங்க. தண்ணி சாதம் வந்து ரொம்ப கெட்டியாயிடும். ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. சாதம், பருப்பு, காய்கறிலாம் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்திருக்கும், ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது, தண்ணி பதத்தோடு இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்கும். இதுதான் கரெக்டான அளவு தண்ணி ஊற்றுறதுக்கு. சரி, இது நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஒரு சின்ன பவுலில் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பருப்பு அரிசி வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாம்பார் சாதத்தை நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் போட்டு 1 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் நேரம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்க அந்த சாதத்தை அப்படியே இதில் போட்டுக்கலாம்.
தக்காளி சேர்க்காம சூப்பரான ஒரு சாம்பார் சாதம் செம்மையாக இருக்கும். நம்ம புளி கூட ஊற்றல, ஆனால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கோயிலில் இல்லை ஹோட்டலில் கொடுக்குற அந்த சாம்பார் சாதம் மாதிரியே இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் பார்க்கலாம். சேனக்கிழங்கு வறுவல். எல்லாம் சேனக்கிழங்கு நல்லா ஸ்கியூபாக கட் பண்ணி நம்ம வறுப்பாங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் உருளைக்கிழங்கு சீவுவோம்ல அந்த மாதிரி அதாவது சிப்ஸு சீவோம்ல உருளைக்கிழங்கு சிப்ஸு அந்த மாதிரி நான் சீவி எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க போகிறேன். அதுக்கு எதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நான் வந்து அதில் சேனைக்கிழங்குடைய தோலெல்லாம் உரிச்சிட்டு 2ஆக கட் பண்ணிக்க போகிறேன். கட் பண்ணி ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் புளி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு எடுக்க போகிறேன். புளி மஞ்சத்தூள் போட்டு நம்ம கொதிக்க விட்டு இருக்கணும்ல, அது வந்து கருணக்கிழங்கு கொஞ்சம் கூட அரிக்க விடாது. சில நேரத்தில் நாக்கெலாம் பயங்கரமாக அரிக்கும்ல, இப்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பொட்டு கூட அரிக்காது. இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா புளியை வந்து லைட்டாக கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சி விட்டு லைட்டாக 1 மணி நேரம் கொதிக்க வேண்டாம். கொஞ்சம் ஒரு கொதி வந்தோன்னு நம்ம இறக்கிடலாம். இறக்கிட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்கு சீவிர மாதிரி சீச்சு எடுத்துக்க போகிறோம். நல்ல மெல்லிஸாக இருக்கும். ரொம்ப சிப்ஸ் மாதிரி அதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சீச்சு எடுத்துக்கலாம். சீச்சு வச்சுருக்க சேனக்கிழங்குல 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் ஊரெல்லாம் வைக்க வேணாம். உடனே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு செஞ்ச சூப்பரான சாம்பார் சாதம் சேனக்கிழங்கு வறுவல் பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு எப்போயுமே சாம்பார் செஞ்சேன்னா கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சுக்குவேன். 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் செஞ்சேன். பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வாங்க லஞ்ச் பேக் பண்ணிடலாம். இன்றைக்கி டிஃபனுக்கு செஞ்ச சஃப்டு சிக்கன் இட்லி, அதுக்கப்புறம் ஸ்கூல் லஞ்சுக்கு செஞ்ச சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் சேனக்கிழங்கு வறுவல் 2மே அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இல்லை வேறு ஏதாவது வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.